Hi students, welcome to IKS Academy. நம்ம இந்த ரிவிஷன் வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பாலிட்டி ரிவிஷன் பார்க்க போறோம். சரிங்களா? சோ குரூப் 4 எல்லாரும் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்காக ஒரு பிளாஸ்ட் ரிவிஷன் வீடியோ தான் இது. 12th பாலிட்டில இருந்து எக்ஸ்பெக்டிங் ஒரு 100 क्वेश्चंस பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் தென் 12th பாலிட்டியோட அடிஷனலா சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ரைட். ஃபர்ஸ்ட் பாருங்க 42ஆம் சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சு? 1976ல வந்துச்சு. இல்லையா? 1976ல 42ஆம் சட்ட திருத்தம் வந்தது. முகவுரையில ஒரே ஒரு திருத்தம் தான் பண்ணாங்க. அதுதான் அந்த 42ஆம் சட்ட திருத்தம். முகவுரை என்பது அரசியலமைப்பின் முன்னுரை. ஓகேங்களா? அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா எர்னஸ்ட் பர்கர். ஓகேங்களா? முகவுரைய அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொன்னவர் பால்கி வாலா. ஓகேங்களா? பால்கி வாலா. ரைட்டு. முகவுரைய அரசியலமைப்பின் ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவர் முன்ஷி. ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி திருத்தப்பட்டுதான் சமதர்ம, சகோதரத்துவம், சுதந்திரம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்திருக்காங்க. அதனாலதான் இந்தியாவை இறையாண்மை, சமத்துவ, மதச்சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடுன்னு சொல்றோம். இந்த அஞ்சையுமே கேட்பாங்க. ரைட்டா? இப்ப இந்த ஒரு பாயிண்ட்லயே அடிஷனலா இப்ப நம்ம நிறைய பாயிண்ட் ரிவிஷன் பண்ணோம். அந்த மாதிரிதான் நம்ம பார்க்க போறோம். ரைட். அப்ப 42ஆம் சட்ட திருத்தம் 1976 இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் பாருங்க எப்ப வந்துச்சு? டிசம்பர் 9, 1946. ஓகேங்களா? அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் பாத்தீங்கன்னா எப்ப சொல்லுவாங்க? நவம்பர் 26, 1949. எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா 284 உறுப்பினர்கள். ஓகேங்களா? அப்ப அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் நம்ம தேசிய சட்ட நாள்னு சொல்றோம். ஓகேங்களா? நவம்பர் 24. எத்தனை உறுப்பினர்கள்னு கேட்டா 284. ரைட். அப்ப என்னைக்கு? நவம்பர் 26, 1949. அப்ப அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் கூட்டம் சரிங்களா எப்ப நடந்துச்சு? டிசம்பர் 9. எப்ப ஏத்துக்கிட்டாங்க? நவம்பர் 26. ஏத்துக்கொண்டனாலதான் என்ன சொல்றோம்? தேசிய சட்ட தினம் சொல்றோம். எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு ஏத்துக்கிட்டாங்க? 284 உறுப்பினர்கள். அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் பார்த்தாச்சு, ஏத்துக்கிட்ட நாள் பார்த்தாச்சு. கடைசி கூட்டம் எப்ப நடந்ததுன்னா ஜனவரி 24, 1950. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அதான் நம்ம குடியரசு நாள்னு சொல்லுவோம். அதான் நம்ம என்ன நாள் சொல்லுவாங்க? குடியரசு நாள்னு சொல்லுவோம். 44ஆம் சட்ட திருத்தம் ஓகேங்களா 1978ல வந்தது. ஆரம்ப காலத்துல அடிப்படை உரிமைகள் 7 இருந்தது. அதுல சொத்துரிமையும் 1. சரிங்களா? அப்ப அந்த சொத்துரிமைய அடிப்படை உரிமைகள் இருந்து நீக்கிட்டு 300A பிரிவுல ஒரு சாதாரண உரிமையா கொண்டு வராங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 44ஆம் சட்ட திருத்தம் 1978. ஓகேங்களா? ரைட். இதுதான் 44ஆம் சட்ட திருத்தம் சொன்னேன். 1978 சொன்னேன். 300A சொத்துரிமை வந்து ஒரு சாதாரண உரிமையா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பாருங்க, விதி 32. இந்த விதி 32 பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா தனிப்பட்டவரோட ஓகேங்களா சுதந்திரத்துக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும் உரிமை தான் விதி 32. விதி 32 பொதுவாகவே அடிப்படை உரிமைகளை பகுதி 3ல சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பின் மகா சாசனம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அரசு நெறிமுறை கோட்பாடுகளை புதுமையான சிறப்பம்சம் சொல்லுவாங்க. சரிங்களா? 42ஆம் சட்ட திருத்தத்தை சிறிய அரசியல் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப தனிப்பட்டவரோட சுதந்திர உரிமைக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு காணும் உரிமையை தான் நம்ம என்ன சொல்றோம்னா விதி 32ல சொல்றோம். ரைட்டா? அதுதான் இந்த பாயிண்ட். அடுத்து 86ஆம் சட்ட திருத்தம் பாருங்க 2002ல வந்திருக்கோம். ஓகேங்களா? இந்த சட்ட திருத்தத்தின்படி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப 86th அமெண்ட்மெண்ட் எப்போ வந்துச்சுன்னா 2002. முக்கியமான அமெண்ட்மெண்ட் எல்லாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். 61ஆம் சட்ட திருத்தம் தான் வாக்களிக்கும் வயது 18ன்னு சொல்லுது. ஓகேங்களா? 61ஆம் சட்ட திருத்தம் வாக்களிக்கும் வயது 21ல இருந்து என்ன மாத்துது? 18ஆ மாத்துது. ரொம்ப முக்கியமான டேட்டா அதெல்லாம். சரிங்களா? ரைட். அப்ப இந்த 2009 சிறார் கல்வி சட்டம் எப்போ வந்துச்சு? 2009. அதே மாதிரி இந்த குடியுரிமை சட்டம் எப்போ வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 1955. குடியுரிமை சட்டம் எப்போ வந்தது? 1955. அண்ட் ஆர்டிகல் 79 பாருங்க, ரொம்ப ஒரு குரூஷியலான டேட்டா. ஆர்டிகல் 79 என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் ஒரு குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்லுதுன்னா ஆர்டிகல் 79 சொல்லுது. 2 அவை நமக்கு தெரியும், ராஜ்யசபா, லோக்சபா, மாநிலங்களவை, மக்களவை. ஓகேங்களா? அப்ப ஒரு நாடாளுமன்றம் ஒரு குடியரசுத் தலைவர் மற்றும் 2 அவைகளை கொண்டது என சொல்லக்கூடிய விதி என்னன்னு கேட்டா விதி 79. ரைட்டா? ரைட். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். 1954 குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டம். குலக்கல்வி திட்டம்னா என்ன? ஃபாதர் வழியா அப்படியே அப்பா என்ன வேலை செய்யறாரோ அதை அப்படியே பையன் பார்க்கணும். இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜாஜி. ஓகேங்களா? குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் யாருன்னா பெரியார். 1954ல காமராஜர் ஐயா காலத்துல ஓகேங்களா கல்வி அமைச்சரா இருந்த சுப்பிரமணியம் என்ன செய்யறாரு? குலக்கல்வி திட்டத்தை நீக்கிறாரு. ஓகேங்களா? சோ குலக்கல்வி திட்டத்தை நீக்கிறாங்க 1954ல. 1937ல நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி என்றாவது
காங்கிரஸ் கட்சி என்றாவேல ராஜாஜி ஆட்சி அமைக்கிறாரு. அப்படி ராஜாஜி ஆட்சி அமைக்கல ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கையை எப்ப தாக்கல் செய்யறாரு கேட்டா 1937 ஃபர்ஸ்ட் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, May 13, 1952 தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் மாநில சட்டமன்ற கூட்டம் வந்து எப்போ வச்சாங்கன்னா May 3, 1952. அதே மாதிரி வரதட்சணை சட்டம் பாத்தீங்கன்னா May 9, 1961. ரைட். விதி 333. எப்ப நம்ம பாலிட்டி படிக்கல இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமா ஒண்ணு. ஓகேங்களா? ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலேய உறுப்பினரை ஆங்கிலேய இந்தியரை வந்து பாத்தீங்கன்னா நியமிப்பாரு. அது சொல்லக்கூடிய விதி தான் என்னன்னா விதி 333. அப்ப ஃபர்ஸ்ட் மாநில சட்டமன்ற கூட்டம் May 3, 1952. வரதட்சணை சட்டம் May 9, 1961. ரைட்டுங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா 2021 அதுதான் May 7, 2021. எத்தனாவதுன்னு கேட்டா 16வது. ஓகேங்களா? 16வது மாநில சட்டமன்ற கூட்டம். அதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப முக்கியமான ஆர்டிகல்ஸ். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். 368 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா அரசியலமைப்புல சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? அரசியலமைப்புல சட்ட திருத்தம் மேற்கொள்ளலாம். இது எத்தனாவது பகுதின்னு கேட்டா 20வது பகுதி. எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்னு கேட்டா தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். எந்த நாட்டுல இருந்து எடுத்திருக்கோம்? தென்னாப்பிரிக்கால இருந்து எடுத்திருக்கோம். ரைட்டுங்களா? அடுத்த விதி 370 ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்குது. அந்த சிறப்பு அந்தஸ்து பாத்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்ட நாள் தான் August 5, 2019. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. August 5, 2019 ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட நாள். 1917 ஐஎன்சில ஓகேங்களா சங்கரலிங்கனார் வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சில 1917 கலந்துக்கிறார். ரைட்டா? சங்கரலிங்கர் தான் நமக்கு தெரியும் மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்ற கோரி ஒரு 76 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர். ஓகேங்களா? அதன் பின்னர் அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா என்ன செய்வாரு, ஜனவரி 14, 1969 மதராஸ் மாகாணத்தை என்னன்னு பேர் மாத்துவாங்க, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்துவாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி, மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என எப்போது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது கேட்டா ஜனவரி 14, 1969. அடுத்தது இப்ப மக்களவை மாநிலங்களவை கூட்டத்துல ஏதாவது ஒரு சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்காம ஒரு 6 வாரத்துக்கு மேல நீட்டிக்கிட்டே போனா அப்ப அதுல என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம், பங்கேற்று நேரடியா பங்கேற்று அவர் என்ன நினைக்கிறாரோ செயல்படுத்தலாம். சரிங்களா? இது வந்து 6 வாரத்திற்கும் அப்படி இழுத்துக்கிட்டே போனாங்கன்னா. ஆனா இதுல வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தையோ நிதி மசோதாவையோ கொண்டு வரக்கூடாது. அதாவது ஒரு சட்டத்தை பாஸ் பண்றாங்க, அந்த சட்டத்தை ஹோல்டுலயே ஒரு 6 வாரத்துக்கு மேல நீட்டிச்சுட்டே போனா குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம்னு பார்த்தா டைரக்டா இறங்கி அவரே என்ன பண்ணலாம், முடிவெடுத்துக்கலாம். ஆனா இந்த 6 வாரத்துக்கும் நீட்டிக்கிறதுலயே நிதி மசோதாவோ இல்ல அரசியலமைப்பு சட்ட திருத்தமோ வரக்கூடாது. ஏன்னா நிதி மசோதா இதெல்லாம் எத்தனை நாட்கள்ல தீக்கணும், 14 நாட்களுக்குள்ள தீக்கணும். ரைட்டுங்களா? ரைட். நாடாளுமன்றத்துல மொத்தம் எத்தனை கூட்டத்தொடர் நடக்கும்னா 3 கூட்டத்தொடர் நடக்கும். எத்தனை கூட்டத்தொடர் நடக்கும்? 3 கூட்டத்தொடர் நடக்கும். ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பாருங்க இந்த பக்கம் இருக்க எல்லா ஆர்டிகளும் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான இடஒதுக்கீடு எப்பன்னு பாத்தீங்கன்னா 2010 எத்தனாவது சட்ட திருத்தம் கேட்டா 108வது சட்ட திருத்தம். ஒரு மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தை கூட்டுறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு உறுப்பினர் இருக்கணும் சார்னு கேட்டா 10ல் 1 பங்கு. எவ்வளவு ஒரு பங்கு? 10ல் 1 பங்கு. ஓகேங்களா? மாநிலங்களவை முதலாக அமைக்கப்பட்ட ஆண்டு நோட் பண்ணிக்கோங்க, April 3, 1952. மாநிலங்களவை நம்ம மேலவை சொல்லுவோம், ராஜ்யசபான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கலைக்க முடியாத அவைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரைட். மாநிலங்களவையின் தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம துணை குடியரசுத் தலைவர் சொல்லுவோம். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யாருன்னு கேட்டாலும் துணை குடியரசுத் தலைவர் சொல்லுவோம். துணை குடியரசுத் தலைவர் என்பது நாட்டின் 2வது உயர்ந்த பதவி. ஓகேங்களா? அமெரிக்க நாட்டில இருந்து எடுக்கப்பட்டது. துணை குடியரசுத் தலைவர்ங்கிறவர் அந்த பதவிக்கான ஊதியத்தை பெற மாட்டாரு. ஆனா மாநிலங்களவை அலுவல் வழி தலைவர், மாநிலங்களவை தலைவர் என்ற பர்போஸ்க்காக தான் அவருக்கு என்ன இருக்கு, சம்பளம் இருக்கு. விதி 64 என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை மாநிலங்களவை அலுவல் வழி தலைவர்னு சொல்லுது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். ரைட். அப்ப மாநிலங்களவையின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951, மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம் 2003. ஓகேங்களா? ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலங்களவைக்கு போகலாம்னு சொல்றது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். நாட்டின் எந்த மாநிலத்துக்குள்ள இருந்தும் மாநிலங்களவைக்கு போகலாம்னு சொல்றது மக்கள் பிரதிநிதித்துவ திருத்த சட்டம். அப்ப கொஸ்டின் கவனிச்சுக்கோங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கேட்டா 51, திருத்த சட்டம் கேட்டா 2003. மாநிலங்களவைக்கான இடஒதுக்கீடு பத்தி குறிப்பிடும் பட்டியல் என்னன்னு கேட்டா 4வது பட்டியல். எத்தனாவது பட்டியல்? 4வது பட்டியல். விதி 120 என்ன சொல்லுதுன்னா இந்திய ஆங்கில அலுவல் மொழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 14 நாட்கள் நம்ம பார்த்தோம். எத்தனை நாட்கள் வந்து நிதி மசோதாவை வெயிட் பண்ண வைக்க முடியும்னு கேட்டா 14 நாட்கள். அதுக்கப்புறம் இந்த 2 ஆர்டிகல்ஸ் பாருங்க. மாநிலங்களவை சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் விதி 249.
ஓகேங்களா. அண்ட் விதி 312 அகில இந்திய பணிகள் உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம். சரிங்களா, ரைட்டு. இப்ப நாடாளுமன்றத்துல இந்த உறுப்பினரோட வருமானம் பாத்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தோட எத்தனை மடங்கு அதிகம்னா 68 மடங்கு. அதுக்கப்புறம் ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ், குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் அப்படியே பார்க்கலாம். ஆளுநர் வந்து மக்களவைக்கு 1/6 உறுப்பினர் தேர்ந்தெடுப்பார். ஓகேவா, ரைட். விதி 53 மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் தேவைன்னு சொல்லுது. ஓகேங்களா. 164 உட்பிரிவு 1 அவர் ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமிக்கிறார் சொல்லுது. விதி 163 உட்பிரிவு 1 முதலமைச்சர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்கலாம்னு சொல்லுது. அப்போ 153 ஃபார் கவர்னர், 164 ஃபார் சிஎம், 163 உட்பிரிவு ஃபார் 1 என்னன்னா அமைச்சரவை. ரைட். இதுக்கப்புறம் பாருங்க ரொம்ப முக்கியம், விதி 52 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர், ஒரு நாட்டுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் தேவை. 53 உட்பிரிவு 2 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தலைமை தளபதினு சொல்லுது. அதே வெறும் 53 என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 53 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அலுவல் மூலியமாகவோ தன்னுடைய அதிகாரத்தை செலுத்துவார்னு சொல்லுது. ஓகேங்களா. விதி 77 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் நேரடியாகவே தன் அதிகாரத்தை செலுத்துவார்னு சொல்லுது. ஓகேங்களா, ரைட். விதி 78 என்ன சொல்லுதுன்னா பிரதமரோட கடமைகளை சொல்லுது. பிரதமரோட கடமைகளை சொல்லுது. ஓகேங்களா. அண்ட் விதி 72 உங்களுக்கு தெரியும், குடியரசுத் தலைவர் மரண தண்டனையில இருக்கக்கூடிய ஒருவரை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, மரண தண்டனையில இருந்து விடுவிக்கலாம், தண்டனையை குறைக்கலாம். அது ஆர்டிகல் 72. ஆர்டிகல் 77 என்ன சொல்லுது குடியரசுத் தலைவர் நேரடியாகவே ஓகேங்களா அதிகாரத்தை செலுத்துவார்னு சொல்லுது. ஆர்டிகல் 78 என்ன சொல்லுது டியூட்டிஸ் ஆஃப் பிரதமர், பிரைம் மினிஸ்டர், பிரதமரின் கடமைகள். ரைட்டுங்களா, ரைட். குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு போட்டியிடும் ஒருவர் எவ்வளவு தொகையை முன்வைக்கணும்னு கேட்டா 15,000. எவ்வளவு தொகை? 15,000. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சுக்கலாம், 1/6 ஓட்டு பேர்லன்னு வச்சுக்கோங்க. இப்ப வேட்பாளராக ஒருத்தர் நிக்கிறாருன்னா அதுல 50 பேர் முன்மொழினா 50 பேர் வழிமொழியணும். அதுக்கு 15,000 ரூபாய் கட்டணும். ஓகேங்களா. அதுல 1/6 கூட அவரால் ஓட்டு வாங்க முடியலன்னா அந்த 15,000 என்ன பண்ண முடியாது, திருப்பி தர மாட்டாங்க. அண்ட் விதி 56 பாருங்க, குடியரசுத் தலைவரோட பதவி காலம். 58 குடியரசுத் தலைவரின் தகுதிகள். விதி 61 குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம். ஓகேங்களா. 5-6 வருஷம் பதவி காலம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 5-8 தகுதி. ஓகேங்களா. 56 பதவி காலம், 58 தகுதி, 61 பதவி நீக்கம். அண்ட் விதி 361 உட்பிரிவு 1 அவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கோ இல்ல யாருக்குமே என்ன செய்ய தேவையில்லை, குற்றவியல் வழக்கு தொடர்பாக எதுக்குமே பதிலளிக்க தேவையில்லைன்னு சொல்றதுதான் விதி 361 உட்பிரிவு 1. ரைட்டுங்களா, ரைட். முடிச்சிடலாங்க, ஒரு 100 கொஸ்டின்ஸ் தான். விதி 365 பாருங்க, ஒரு மாநிலம் வந்து ஒரு அரசியலமைப்புக்கு உட்படாமலோ இல்ல தேசிய அளவுல அந்த கொள்கைகளை ஏற்க மறுத்தாலோ குடியரசுத் தலைவர் நேரடியாக ஆட்சி செய்யலாம். அது சொல்றதா விதி 365. விதி 63 துணை குடியரசுத் தலைவரை பத்தி சொல்லுது. 64 சொன்னோம் இல்லைங்களா, மாநிலங்களவை அலுவல் வழி தலைவரா துணை குடியரசுத் தலைவர் இருப்பாருங்கிறத சொல்லுது. 1947 பிரதமரின் அலுவலகம் ஸ்டார்ட் பண்றாங்க. அது 97 வரைக்கும் பிரதமரின் செயலகம்னு இருந்திருக்கு. 97 வரைக்கும் பிரதமரின் செயலகம்னு இருந்திருக்கு. ஓகேங்களா, ரைட். ஆர்டிகல் 74 பிரதமர் தலைமையில ஒரு அமைச்சரவை இருக்கலாம்னு சொல்றாங்க. 1956 ஒரு சட்ட திருத்தம் பாருங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு கவர்னர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். எந்த வருஷம் கேட்பாங்க, 1956. அதுக்கப்புறம் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே நல்லா பாருங்களேன். 53 நான் சொன்னேன், ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் வேணும்னு சொல்றது. 53 விதி 55 ஆளுநர் நியமனம். 56 ஆளுநர் பதவிக்காலம். 54 ஆளுநரோட நிர்வாக அதிகாரம். அண்ட் விதி 213 ஆளுநரோட அவசர சட்டம். அப்படியே பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, ரீகால் பண்ணிக்கோங்க. 2017 சென்னை உயர்நீதிமன்றத்தின் துணை உயர்நீதிமன்றமான மதுரை கிளை 108 அதிகாரங்கள் வந்து பள்ளி பாட புத்தகங்கள்ல சேர்க்கணும்னு சொல்லுது. ஓகேங்களா. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த கோர்ட் சம்பந்தப்பட்டதான் பார்ப்போம். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு அசன்டினா வழக்கு 1665. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ஒரு ரிவிஷன் வீடியோ, அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்க ஸ்லோ மோட்ல வச்சு நோட் பண்ணிக்கோங்க, சரியா, ரைட். அதுக்கப்புறம் 1678 ஸ்ட்ரெயின்ஷாம் பார்க்னு ஒருத்தர் வர்றாரு. இவர் மதராஸ் மாகாண நீதிமன்றத்தை அப்படியே பாக்குறாரு. 1683 வணிகர்கள் வந்து கடற்கொள்ளையில் ஈடுபடுவதை தவிர்ப்பதற்காக கடற்படை நீதிமன்றம்னு ஒண்ணு வைக்கிறாங்க 1683. ஓகேங்களா. 1687 மதராஸ் மாநகராட்சி நீதிமன்றம் வைக்கிறாங்க. 68 வந்து பாத்தீங்கன்னா பாம்பே மீது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கவனம் செலுத்துது. இதெல்லாம் அப்படியே ஜஸ்ட் இயர்ஸ் தான். பாம்பேல ஆங்கில சட்டம் அறிமுகமாவது 1672. சித்தி யாகூப்ங்கிற முகலாய படைத்தளபதி என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா பாம்பே நீதிமன்றத்தை தகர்த்துறாரு. அவர் பேர் பார்த்தவங்க சித்தி யாகூப். ஓகேங்களா, ரைட். 1726 3 மாகாணங்கள்ல ஓகேங்களா, கல்கத்தா, மதராஸ், பம்பாய் இங்கெல்லாம் மேயர் நீதிமன்றங்கள் வைக்கிறாங்க. 1753 5 நீதிமன்றங்கள் வைக்கிறாங்க.
1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் வராரு. 80ல வந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து நீதித்துறை அப்படியே மேம்படுத்துறாரு. 1773ல இந்த இடத்துல இருந்து நல்லா கவனிங்க, ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வராங்க. அந்த ஒழுங்குமுறை சட்டத்தின்படி முதல் உச்ச நீதிமன்றம் எங்கு நிறுவப்பட்டது கேட்டா கல்கத்தா. எங்கு நிறுவப்பட்டதுப்பா? கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? எந்த சட்டத்தின் கீழ்? ஒழுங்குமுறை சட்டம். ஒழுங்குமுறை சட்டம் எப்போ வந்தது? 1773. ரைட். இங்க பாருங்க, அதே மாதிரி 1801ல மதராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம், 1824ல பம்பாயில உச்சநீதிமன்றம் வைக்கிறாங்க. 1793 காரன்வாலி சட்ட தொகுப்பு. 1834 to 61 ஓகேங்களா, இந்தியா மற்றும் இங்கிலாந்து இரட்டை நீதிமன்றங்கள் இருக்கு. உயர் நீதிமன்ற சட்டம் 1861 ரொம்ப முக்கியமான கேள்வி. உயர் நீதிமன்றத்தை ஏற்படுத்துறதுக்கான சட்டம் 1861. கூட்டாட்சி சட்டம் பாத்தீங்கன்னா 1935. கூட்டாட்சி சட்டம் பாத்தீங்கன்னா 1935. அதாவது இந்த கூட்டாட்சி சட்டம்ங்கிறதுக்கு முன்னால இந்த மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சின்னு 1919 வந்திருக்கும். மாகாணங்களில் சுய ஆட்சின்னு ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க, அது 1935. இந்த 35 சட்டத்தின் படிதான் 37ல கூட்டாட்சி நீதிமன்றம்னு ஒண்ணு உருவாகுது. அதனாலதான் இந்த 35 அரசு சட்டத்தை என்னன்னு சொல்றோம்னா நீதித்துறை வரலாற்றில் ஒரு மைல்கல்னு சொல்றோம். ஓகேங்களா? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 7 இடங்கள்ல உயர் நீதிமன்றம் நிறுவப்படுது. எத்தனை இடங்கள் கேட்டா 7 இடங்கள். 1950ல உச்ச நீதிமன்றம் நிறுவப்படுது, ஜனவரி 28 டேட்டு. ஓகேவா? உச்சநீதிமன்றத்தின் அதிகார விரிவாக்க சட்டம் எப்பன்னு கேட்டா 1949. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஆர்டிகல் 24 பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் நிறுவ வழி செய்கிறது. ஓகேங்களா? ரைட். 2008ல 124 to 147 சுப்ரீம் கோர்ட்டை பத்தி தான் சொல்லுது. 2008ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 30 பேரு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பதவி காலம் 65 வயது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உயர் நீதிமன்றம் கேட்டா 62. KG பாலகிருஷ்ணன்கிறவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர். அவர் 2000வது வருஷம் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா என்ட்ரி ஆகிறாரு. 2007ல உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகிறார். ஓகே. அண்ட் இந்த 3 ஆர்டிகல்ஸுமே ரொம்ப முக்கியம். அப்படியே நல்லா பாருங்க. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுதுன்னா உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுநல வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்றது 32. அதாவது உச்ச நீதிமன்றத்தின் நீதி பேராணை சொல்றது 32. உயர் நீதிமன்றத்தின் நீதி பேராணை 226. அது உயர் நீதிமன்றம் பொதுநல வழக்கு தொடரலாம்னு சொல்றது 226. நடுவர் நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் தொடரலாம்னு சொல்றது பிரிவு 133. 2005ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பொதுநல வழக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஒழுங்குமுறை சட்டம் பார்த்தா 73, மாநிலங்களவை சட்டம் ஏற்ற 249, அகில இந்திய பணிகள் 312 அண்ட் ஆர்டிகல் 148 தலைமை கணக்கு தணிக்கையாளர் சிஏஜியோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 148 அண்ட் பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்றது ஆர்டிகல் 280. ஓகேங்களா? சோ இதோட ஒரு 100 பிளாஸ்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. 12th பாலிட்டில இருந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு பிளாஸ்ட் ரிவிஷன் வீடியோல சீக்கிரம் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.